அன்பான நேயர்களே, காலை வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே விரும்பி தொடும் மடியார் விழினே மல்கி மெய்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை, திருதியை திதி, சித்திர நட்சத்திரம் 4:36 மாலை, பின்னாடி சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைக்கு பூரா சித்த யோகம். புதன்கிழமை மணிக்கு ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளியல் 10:30 முதல் 12, சூலம் அடக்கு, பரிகாரம் பால். இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த சூரியன் கன்னியில், புதன் கன்னியில். இந்த புரட்டாசி மாதம் பூரா சூரியன் கன்னி தான் இருப்பார். துலாத்தில் செவ்வாயும் சந்திரன் இணைந்திருக்காங்க. செவ்வாய் சந்திரன் இணைவது சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகத்தை தரும். இது ஒரு அருமையான அமைப்பு. அடுத்து சனி ராகு கும்பத்தில் இருக்காங்க. குரு மிதுனத்தில் இருக்கு. சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கு. இதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இதில் ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டால், இந்த செவ்வாயும் சந்திரன் இணைந்திருப்பது நல்லது. அப்படி ஒரு கருத்தை சொல்லலாம். அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் அந்த குரு 3ல் இருப்பது மேஷ ராசிக்கு நன்மை இல்லை. இந்த சனி பகவான் மட்டும் நல்ல இடத்துல இருக்காங்க. ராகு சனி அது மட்டும் தொழில் சாணம் நன்றா இருக்கும். மற்றபடி மேஷ ராசிக்கு நன்மை இல்லை. அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு யோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான் 2ல், உங்கள் ராசிநாதன் 4ல், 5 கூடைவன் 5ல். இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. சனி ராகு 10ல். ரிஷபராசிக்கு அருமையான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு, பிரச்சனைக்குரிய நாள். எந்த கிரகம் உங்களுக்கு பலமா இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது அமைப்பு. அதனால் அதாவது நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா மேலதிகாரிட்டம் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் பண்ணிங்கன்னா வர்ற வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை பார்க்குறவங்க பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கெட்ட பேர் ஏற்படும். ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துக்கும். கடக ராசி என்பதில் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். எந்த கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இல்லை. ஆனால் உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காருன்னா 4ல் போய் செவ்வாயோடு இணைந்திருக்கார். அது மட்டும் ஒரு நல்ல அமைப்பு. மற்றபடி உங்களுக்கு பார்த்து கவனமாக நடந்தவங்களுக்கு விரயமெல்லாம் ஏற்படும். தேவையில்லாத விரயத்தை எடுத்து விட்றாதீங்க. கவனமாக நடந்துக்கோ. முடிஞ்சதுன்னா நல்ல விரயமாக பண்ணுங்க. அன்பான சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கார். அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் 7ல் சனி ராகு. மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனம் தேவை. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி என்பதில் உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார். அது ஒரு சிறப்பு. ஆனால் உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இல்லை. சனி ராகு மட்டும் 6ஆம் இடத்துல இருக்குது. அது நல்லது. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்த்து கன்னிராசி என்பவர்களாக பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். துளாராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவங்க 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. நல்ல அமைப்பு அது. அன்பான துளாராசி என்பதில் கவனமாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்குது. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல அட்டமத்தில் இருக்காரு. அவர் நன்மை செய்ய மாட்டார். காரியங்களை தடைப்படுத்துவார், தாமதமாக்குவார். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும் சொல்லுவாங்க. அன்பான தனுசு ராசி என்பதில் நன்மை உண்டு. மகர ராசி என்பதில் உங்களுக்கு
7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. குரு வேற 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தவங்க 7.5 சனி கொஞ்சம் ஒரு 18 மாதங்கள் இருக்குது, பார்த்து ஜாக்கிரதை. அன்பான கும்பராசி என்பது உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் சனி பகவான் ஜென்ம சனி இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு நல்லதை செய்வார், அமோகமாக இருக்கும் அப்படின்னு. மீனராசி என்பது உங்களுக்கு நேரம் சரியில்லை. இந்த இப்போ இடையில இந்த புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி அந்த அதிசாரம் பெற்று குரு போகிறாரு. அந்த காலங்களுக்கு அமோகமான காலங்கள் நடைபெறும். அந்த நேரம் நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது. மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க. சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதிகம் என்ற பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. சனிக்கிழமை மணிக்கு காலை மாலை 2 வேளை இந்த 11 பாடலை பாராயணம் பண்ணிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கங்கள்லாம் இருக்காது. நமக்கு இந்த இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு இறைவன் இருக்கிறான் பயமேன்னு சொல்லுவாங்க. அதனால் கடவுள் இருக்கிறான், நமக்கு பயம் இல்லை. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்காக கண்ணை மூடிட்டு நம்ம நடக்கக்கூடாது. பார்த்து நிறைவாக நடந்து கொள்ளுங்கள். பக்தி தான் நமக்கு முக்கியம். நமக்கு எந்த கடவுள் என்று நமக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு இறைவன் இருக்கிறார். அல்லாஹ் இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், மாதாவா இருக்கலாம், துர்க்கையா இருக்கலாம், பரமசிவனா இருக்கலாம், முருகனா இருக்கலாம். நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நமக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் நமக்கு அவருடைய பாதையில் நம்ம செல்கின்ற பொழுது நியாயமாக நேர்மையாக நமக்கு செல்லணும். அதில் நமக்கு இந்து மதத்தில் மட்டும் ஒரு தனி சிறப்பு என்னென்னு கேட்டால் அவங்க நோக்கத்துக்கு பிரியத்துக்கு எல்லா சாமியும் வணங்கலாம் அப்படின்னு ஒரு. மற்ற மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் இயேசுபுரான் மட்டும்தான். அதை இஸ்லாமம்னா அல்லாஹ் மட்டும்தான். மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு மட்டும் எத்தனையோ இறைவன் இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். மகாபாரதம் என்ற காவியத்தை படைத்தவர் அவர். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். அவர் மாதிரி கண்ணபிரான் மாதிரி ஒரு பெரிய படைப்பை படைத்த உலகத்தில் ஆபத் பாந்தவன் அநாத கணேசனும் அவருக்கு பேர். அப்படியெல்லாம் ஒரு நமக்கு இருக்குது. அது மாதிரி நமக்கு முருகப்பெருமான் தனியாக தனக்கென்று ஒரு விவரத்தை ஆய்த்து கொண்டு யாராலும் முடியாத காரியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் நமக்கு இறைவனுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் வழிபாடு தான் நமக்கு சால சிறந்தது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நமக்கு இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுக்கு யோகா அடிக்க போது, கொட்ட போது, அதை பண்ண போது. எனக்கு அதிலெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் நன்றாக இருந்து நல்ல தசை நல்ல புத்திகள் கிரகங்கள் பலமாக இருந்தால் நம்முடைய தொழில் நன்றாக இருக்கும். நம்ம சம்பாதிக்க நிறைய வருமானங்கள் வரும். நல்ல வியாபாரம் நடக்கும். ஒரு 2 கடை இருக்குது. ஒரு கடைக்கு மட்டும் வியாபாரம் நடக்கும், ஒரு கடைக்கு வியாபாரமே நடக்காது. 2 கடையிலையும் ஒரே விதமான பொருள் தான் இருக்குது. ஆமாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் கூட்டம் இருக்குது, ஒரு கடையில் சுத்தமாக வியாபாரமே இருக்காது. காரணம் என்ன கேட்டால் இவனுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, அவனுக்கு நேரம் நன்றாக இல்லை. 2 பேரும் ஒரே தரமான பொருள் தான் வச்சுருக்காங்க, ஒரே ரேட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் பூரா இவங்கடைக்கு தான் போய் கும்பிடுறாங்க. அது காரணம் என்ன கேட்டால் அவனுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, இவனுக்கு நேரம் சரியில்லை, வியாபாரம் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ சிரமங்கள் தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு பொருள் சேர்வதற்கு நல்ல யோகம் இருக்குது. அவனுடைய ஜாதகத்தில் அவனுக்கு நேரம் நன்றாக இருக்குது. இதானே தவிர இதை சில பேர் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ நடக்கத்தான் செய்து உலகத்தில் அது இல்லைன்னு மறுக்க முடியல. அந்த மாதிரி பண்ணி எனக்கு வியாபாரம் நடக்க விடாமல் பண்ணிவிட்டாங்க, வச்சுட்டாங்க. அதெல்லாம் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா எத்தனை பேர் கூடி என்ன பண்ணாலும் அது நிற்காது. அதனால் அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அதனால் நம்முடைய காலங்காலமாக நம்முடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடை விடாமல் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் நமக்கு அந்த இறைவன் நிவர்த்தி பண்ணி எல்லாத்தையும் ஒரு நல்லருள் செய்துடுவாங்க. அன்பான நேயர்களே, நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், நல்லா படிக்கணும், முதன்மையாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அவங்களுக்கு எதிர்காலம் நல்ல வாழ்க்கை துணை அமையணும். பெண் குழந்தையாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும், ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி ஸ்ரீ முத்துமகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.